வைக்கல நெருப்பு பக்கத்துல இருந்தா வாயு பகவான வா பண்ண கூப்பிடணும். விளக்கு அணைஞ்சதும் இருக்க வாவான்னா கூப்பிடுவாங்க. என்னடா பெரிய இளவா போச்சு. அசமான கட்டத்துல ராட்சசம் வந்து பூந்த மாதிரி. கொஞ்ச நேரம் கொஞ்சாதியோட கொஞ்சம் உருறியா? ஏங்க இன்னும் உங்க அப்பா நீங்க வச்சிருக்கீங்க? ஏடு கிழிஞ்சா தானே எடுத்தறியலாம். எப்ப கிழியறது எப்ப எரியுறது? அது இருக்கட்டும். கண்ணடிச்சது அவனுங்க, கட்டிக்கிட்டது நான். எப்படி நம்ம கதை? அதுல ஒண்ணு வாதக்காலு, ஒண்ணு வயிற்று வலி. உங்க காசு என்ன, உங்க படம் என்ன, உங்க கட்டு மஸ்தார உடம்பு என்ன? ஐயோ என்ன இப்படி போட்டு பேசுறியா? முதல்ல திண்ணையில கிடக்கிறதே தெருவில் எடுத்துறீங்க. அறிவு கட்ட அப்பனே, எங்கெங்கயோ யாராருக்கு என்னென்னமோ வருது. உனக்கு ஒண்ணு வரலையா? சனின்னு செத்து தொலைக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் எனக்கு தொல்லை கொடுக்குறேன்? ஏன் இப்படி மனசு தவளை மாதிரி கத்துற? விளக்கு வைக்கிறதுல இப்படி லவா லவா கட்டிட்டு இருக்கீங்க. வீடு பிடிச்சாப்பலதான் என்ன அனுபவிக்கிறது? நரகலோகத்துல போய் நீ என்ன அனுபவிக்க போறீங்களா? இருந்து உங்களுக்குள்ள ஒரு அப்பா வந்து வாச்சிருக்காரு. ஐயோ இந்த யம யாராரு உயிரையே கொண்டு போறானே. என் அப்பா மறந்துட்டான் போல இருக்கு. உங்களுக்கு கொட்டுறத காட்டுல ஒரு எரும மாட்டு கொட்டினாலும் ஒரு படி காலாவது கிடைக்கும். மனுஷன் எப்படி இருந்தாண்டா, எப்படி ஆயிட்டான் பாத்தியா? இது என்னடா அவன்? இவன் என்ன கஷ்டப்பட போறான்டா? நம்ம சாமி பட்டணத்தாருல அவர் போய் கிண்டல் பண்ணா, அடிச்சான்டா, கைகள்லாம் இழுத்துக்கிச்சு, அனுபவிக்கிறான். அப்படியா? அப்ப அனுபவிக்க வேண்டியதான். ஏய் உனக்கு மருந்தும் கிடையாது வைத்தியம் கிடையாதுடா. போய் திருவிடமருதூர்ல பட்டணத்தார் வந்து இறங்கியிருக்காரு, அவர் காலில் போய் விழு. எப்படியாவது மனுஷன் இறங்கி உனக்கு பாவ விமோசனம் பண்ணுவார். இல்லன்னா சாவ. திருவெண்காடா தீயவன் செய்த பிழைகளை பொறுப்பாயா ஐயா திருவெண்காடா. அடித்த கையினால் ஒரு பிடி அன்னம் எடுக்கவும் முடியலடா முடியலடா. துடுக்குடல் உன்னை பேசிய வாயோ சுடை கட்டி போனதடா ஐயா திருவெண்காடா. ஏழைகள் வயிறு எரிய வாங்கின வட்டியை நினைப்பேனா, அதை வேசிகள் காலில் கொட்டியே வாங்கின வேதனை சகிப்பேனா ஐயா திருவெண்காடா. ஊசியை கொண்டே உலகம் தெரிந்தாய் நீ உண்மையில் ஞானியடா நீ ஞானியடா. உங்கால் ஊசியே
உதைத்தன் பாவத்தை துடைத்திட வேணுமடா ஐயா திருவெண்காடா தீயவன் செய்த பிழைகளை பொறுப்பாயா என் கைகளெல்லாம் நன்றாகிவிட்டதே. என் கால்களிலே உரம் பெற்று விட்டதே. யார் செய்த வேலை இது? சுவாமி திருவெண்காடா, உன்னுடைய சித்து விளையாட்டா? நான் கடவுளை இதுவரையில் கண்டதில்லை. நீ என் கண்கொண்ட கடவுள். மனிதன் தான் கடவுள் உருவத்திலே உலகத்திலே உலாவுகிறான் என்பதை நிரூபித்து விட்டார். பக்தியை கெடுப்பது பரப்பெயர்களின் இன்பம் என்று இன்றுதான் நான் தெரிந்து கொண்டேன் சுவாமி. அழகு அழிவே ரத்தது என்பதை புரிந்து கொண்டேன் சுவாமி. நான் கெடுவதற்கு காரணம் வேறொன்றில்லை. அயோக்கியர்களை பேசினேன். அவர்களும் எனக்கு சாபம் கொடுத்தார்கள். அது பலித்ததில்லை. சாபம் பலிக்காது என்று எண்ணினேன் சுவாமி. யோகியர்கள், உங்களை போன்ற யோகியர்களை திட்டினார் நீங்கள் கொடுக்கும் சாபம் பலிக்கும் என்று இன்றுதான் புரிந்து கொண்டேன். திருவெண்காடா, என்னை மனிதனாக்கி விட்டார். என்னை மன்னித்து விடு சுவாமி. அப்பா, பசி காத அடைக்குது. தள்ளாத வயசு, தடுமாறி கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. இந்த கிழவனுடைய பசி தீர்த்தா உனக்கு கோடி புண்ணியம்பா. ஐயா, நானும் முற்றும் துறந்தவன். உடுத்தியிருக்கும் உடை கூட சுமையாக தோன்றுகிறது. ஒன்று செய்யுங்கள். மேலகோபுர வாயிலில் ஓர் சம்சாரி இருக்கிறான். அங்கு செல்லுங்கள். உங்கள் பசி தீரும். பாவம், நீயும் என்னை போல ஆண்டிதானா? சரி சரி. கீழே வாசலில் போய் பசிக்கு உணவு கேட்டேன். அந்த துறவி மேலே வாசலில் ஒரு சம்சாரி இருப்பதாகவும் அங்கு போய் கேட்க முடியாகவும் சொன்னார். நீங்கள் தான் அந்த சம்சாரியா? என்ன, குருநாதர் என்னை சம்சாரி என்று சொல்லிவிட்டாரா? நாட்டையும் வீட்டையும் துறந்து வந்த என்னை இந்த ஓடும் நாய்ப்பாசமும் அல்லவோ மாற்றி விட்டது. வேண்டாம், இனி எந்த பாசமும் வேண்டாம். நம்ம ஐயா திருவடை மருதூருக்கு வந்திருக்காரு. நேர்ல பார்த்தவங்க வந்து சொன்னாங்கம்மா. உண்மையாவா? என் கனவு பலிக்கு நாள் வந்து விட்டது. நான் இப்போதான் அவரை போய் பார்க்க வேண்டும். இந்த தள்ளாத வயசுல எப்படி அம்மா போவீங்க? திருவடை மருதூர் போய் சேரும் வரை என் உயிர் தங்கினா போடும். என் உயிரை கையில பிடிச்சிட்டு எப்படியாவது நான் போய் சேர்ந்து. நான் வரேன் லட்சுமி. சுவாமி, தங்களை காண நானும் எனது குமாரத்தையும் காசியிலிருந்து வந்திருக்கின்றோம். வந்த காரணம், நினைவு தெரிந்த நாள் முதல் இவளை தங்களிடம் அழைத்து வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். திருமணத்தையும் வெறுத்து தங்களை நாடி வந்திருக்கின்றாள் சுவாமி. ஆம் சுவாமி, தங்களின் பாத பூஜையை என் வாழ்வின் சேவையாக இருக்கும்படி அருள் செய்யுங்கள் சுவாமி. என்னை உனக்கு எப்படி தெரியும்?
திருவோட்டியும் துறந்த துறவினான். தாங்கள் அளித்த உணவை உண்டு திருவோட்டால் அடிபட்டதால் காசி மன்னர் மகளாக பிறந்து மீண்டும் தங்களையே நாடி வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. ஏற்றுக்கொள்வதா? சுவாமி சுவாமி! குருதேவா குருதேவா! மறுபிறவிலும் பத்த பாசமா? தங்கள் எச்சிலுண்ட நாய்க்கும் மறுபிறவி உண்டோ? இந்த பெண்ணின் பாசத்திலிருந்து தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். வழிகாட்டுங்கள் வள்ளலே. எல்லாம் ஈசன் திருவிளையாடல். பத்ரகிரி, அவனிடம் சென்று முறையிடுவோம். வாருங்கள். மருதீஷா, துறவு பூண்டவனை இன்னுமா சோதனைக்குள்ளாக்குகிறாய்? மருதீஷா 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 மருதீஷா! அடியார் பத்ரகிரிக்கு அளித்த மோட்சம் அடியனுக்கும் அருளக்க தெய்வமே. முக்தி அடையும் பக்குவம் அற்றுவிட்டேனா நான்? முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? முற்றும் சொல்லவோ பக்த நல்லவோ? ஐயா ஐயா மெய்யாய் இதுவும் முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? காண வேணும் என்றே காத்திருந்தேனே, காண வேணும் என்றே காத்திருந்தேனே, கனியாத புது ஞானி மேல் கண் குடிந்ததோ ஈசா? கனியாத புது ஞானி மேல் கண் குடிந்ததோ? என் குறை ஏதோ பண்பில்லாததோ? என் தாய் அன்பே அங்கோ இதுவும் முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? காதற்ற ஊசியும் வாராது காண் என்றே, காதற்ற ஊசியும் வாராது காண் என்றே, கருத்தோடு பொருள் தந்தனை பொய்யாகுமோ ஈசா? கருத்தோடு பொருள் தந்தனை பொய்யாகுமோ? அமுதானவா உமை நாயகா என் தாய் அன்பே அன்போ இதுவும் முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? திருவன்காடா, கவலைப்படாதே. நீ திருவொற்றியூர் செல்க. அங்கு பேய்க்கரும்பு என்றைக்கு இனிக்கிறதோ அன்று நீ என் பாதத்தை அடைவாய். ஐயா, பட்டினத்து அடிகள் இங்க தங்கி இருக்கிறாரமே, உங்களுக்கு தெரியுமா? தினந்தோறும் முதலில் அவர்களை தரிசித்து விட்டு தானம்மா பிறகு சன்னதிக்கு செல்வேன். இந்த இடத்தில் தானம்மா தங்கி இருந்தார். அவர் ஊரை விட்டு போய் 4-5 நாள் ஆகிவிட்டதம்மா. சுவாமி சுவாமி சுவாமி, நான் தங்களை பார்த்து விட்டான் உங்களுடைய துறவுக்கு மாசு ஏற்படுமே என்றுதான் நான் வருவதற்குள்ளாகவே போய்விட்டீர்களா சுவாமி? நான் இனி என்று காண்பேன்? இந்த ஜென்மத்தில் முடியாது, அடுத்த ஜென்மத்திலாவது தங்களுக்குரிய வரம் தாருங்கள் சுவாமி. சுவாமி சுவாமி சுவாமி.
வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல் வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் தொண்டு செய்து நாளாரிற் கண்ணிடல் தப்பவல்லே நல்லல் தொண்டு செய்து நாளாரிற் கண்ணிடல் தப்பவல்லே நல்லல் நான் இனி சென்றாளாவதெப்படியோ திருக்காளாத்தியப்பருக்கே நான் இனி சென்றாளாவதெப்படியோ திருக்காளாத்தியப்பருக்கே திருக்காளாத்தியப்பருக்கே அப்பருக்கே பேய்க்கரும்பு தித்திக்கும் நாள் என்றுதான் வந்துடுமோ ஈசா? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வேதனை? ஈசா, மனமிறங்கவில்லையா? ஆஹா ஆஹா, பேய்க்கரும்பு இனிக்கிறது, பேரின்பம் பிறக்கிறது. விளையாட்டில் வெற்றி, சித்து விளையாட்டில் வெற்றி. சித்தாகி சத்தாகி சிவமாகும் நாள். ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம். இங்க வாங்க, உங்களோட என்னையும் விளையாட சேர்த்துக்கிறீங்களா? தாத்தாவையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கலாம்டா. தாத்தா, உங்களுக்கு என்ன விளையாட்டு தெரியும்? தாத்தா, குட்டியாண்ட போட தெரியுமா? தாத்தா, வச்சகுமா விளையாட தெரியுமா? தாத்தா, கண்ணாமூச்சி ஆட தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு விளையாட்டு தான் தெரியும், அதுதான் சித்து விளையாட்டு. இதோ சக்கரை ஆச்சுடா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இதை காட்டிலும் வினோதமான விளையாட்டு ஒன்றை காண்பிக்கிறேன்.
நான் உட்கார்ந்து கொள்கிறேன். அந்த சாலை எடுத்து என்னை மூடி விடுங்கள். பிறகு பாருங்கள். உள்ள போயிருக்காரு. என்னடா செய்ய போறாரு? தம்பிகளா, மறுபடியும் என்னை மூடி விடுங்கள். தம்பிகளா, இன்னொரு முறை என்னை வைத்து மூடி விடுங்கள். இந்த தடவை தாத்தாவை விடக்கூடாதுடா. எல்லாரும் சார அமைக்க பிடிச்சுங்கடா. என்னடா என்ன தாத்தாவை காணோம்? வந்து பாப்போமாடா. தாத்தா சாமி ஆச்சாரா. வாங்கடா, எல்லார்கிட்டயும் சொல்லுவோம். வாங்கடா, வாங்க வாங்க. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம்